ஈரானின் உண்மையான ஆட்டம் இனிதான் ஆரம்பம். அமெரிக்கா இஸ்ரேலின் கதை ஒரு வாரத்தில் முடியலாம் என்று போர் நிபுணர்கள் கணிப்பு. 12 நாட்கள் போரில் கடைபிடித்த யுக்தியை மீண்டும் அமல்படுத்திய ஈரான். சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் அதிரடி ஆவேச தாக்குதலை நடத்தி வருகின்றது. ஒரே நேரத்தில் 9 நாடுகளில் உள்ள அமெரிக்க தளத்தை பதம் பார்த்தது. தாட் சிஸ்டம் எனப்படும் வான் பாதுகாப்பு அமைப்பை 2 இடங்களில் தகர்த்துள்ளது. 3 அமெரிக்க விமானங்களும் சுமார் 35 அதிநவீன ஆளில்லா விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்காவிற்கு உடந்தையாக உள்ளதாக கூறப்படும் மைக்ரோசாப்ட், அமேசான் அலுவலகங்களையும் ஈரான் தாக்கியுள்ளது. திருப்பி தாக்குவோம் என்று சில அரபு நாடுகள் மிரட்டல் விடுத்த நிலையில் அதனை சட்டை செய்யாமல் ஈரான் தொடர்ந்து தாக்கி வருகின்றது. எனினும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவர்களுக்கு ஆதரவான அரபு நாடுகளும் கூறுவது என்னவென்றால் 90% அதிகமான பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்களை இடைமறித்து அழித்து வருகின்றோம் என்பதுதான். ஏவுகணை தொழில்நுட்பத்தில் முன்னேறிய ஈரான் ஏன் எளிதில் அழிக்கப்படும் ஏவுகணைகளை ஏவுகிறது என்ற கேள்வி எழுந்தது. இங்குதான் முக்கிய ட்விஸ்டே உள்ளது என்கின்றனர் போர் நிபுணர்கள். ஈரானிடம் இடைமறிக்க முடியாத நவீன பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் பெரும் எண்ணிக்கையில் இருந்தாலும் அதனை ஈரான் இதுவரை பயன்படுத்தவில்லை. தற்போது பெரும்பாலும் ஆளில்லா விமானங்கள் மற்றும் எளிதில் இடைமறிக்கப்படும் ஏவுகணைகளையே அதிகம் ஈரான் பயன்படுத்துகின்றது. இதற்கான காரணத்தை போர் நிபுணர்கள் ஒவ்வொன்றாக விளக்கியுள்ளனர். இது குறித்து பிரபல சர்வதேச ஊடகமான ப்ளூம்பெர்க் வெளியிட்டுள்ள ஆராய்ச்சி கட்டுரையில் ஈரான் ஷாஹெட் 136 என்ற ஆளில்லா விமானத்தை அதிகம் பயன்படுத்துகின்றது. இதன் விலை குறைந்தபட்சம் 20,000 அமெரிக்க டாலர்கள் மட்டுமே ஆகும். இந்திய மதிப்பில் 18 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த ஆளில்லா விமானத்தை இடைமறிக்க அமெரிக்கா பயன்படுத்தும் PAC-3 இடைமறிப்பு ஏவுகணையின் விலை சுமார் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்திய ரூபாயின் மதிப்பில் 46 கோடி. அதாவது ஈரானின் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயுதத்தை வீழ்த்த அமெரிக்கா 46 கோடி செலவு செய்கின்றது. போர் ஆராய்ச்சி நிறுவனமான ஸ்டிம்சன் சென்டரின் கெல்லி கிரீகோ கூறும்போது ஈரானின் பெரும்பாலான ஆயுதங்கள் இடைமறிக்கப்படுவது ஈரானுக்கு பலவீனமான தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது உண்மையல்ல என்கின்றார். PAC-3 இடைமறிப்பு ஏவுகணை பற்றாக்குறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஈரானின் முக்கிய நோக்கம் என்கின்றார். கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இதே யுக்தியை ஈரான் பின்பற்றி ஒரு வார காலத்திற்கு பிறகே முக்கிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் இதுவரை 1200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருப்பதாகவும் உண்மையில் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இன்னும் ஈரான் பயன்படுத்தவில்லை என்று கூறுகின்றார். தி எக்கனாமிஸ்ட் பத்திரிகையின் ராணுவ விவகாரங்களுக்கான ஆசிரியர் சஷாங்க் ஜோஷி CNN ஊடகத்திடம் கூறும்போது கத்தாரை அதிக அளவில் ஈரான் குறிவைத்து வருவதால் கத்தார் தன்னிடம் உள்ள தடுப்பு ஏவுகணைகளை வேகமாக இழந்து வருகின்றது. இன்னும் சில நாட்கள் மட்டுமே கத்தாரால் தாக்குப்பிடிக்க முடியும். அதற்கு பிறகு ஈரானின் மிசைல்ஸ்கள் சுதந்திரமாக இலக்குகளை துளைக்க முடியும் என்று எச்சரிக்கின்றார். சவுதி மற்றும் அமீரகத்திற்கு அமெரிக்கா தாட் சிஸ்டத்தை வழங்கியுள்ளது. இவை ஒப்பீட்டளவில் உலகிலேயே அதிக விலை மதிப்பு கொண்டவை. எனவே போருக்கு தேவையான வெடிமருந்துகள், ஏவுகணை அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பு இன்னும் ஒரு வாரத்திற்குள் பெருமளவு இழந்துவிடும் என்கின்றார். இதன் காரணமாக ஈரான் இன்னும் பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் உள்ளது என்று விளக்குகின்றார். இந்த யூகங்களை ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது குறித்து பேட்டியளித்துள்ள ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ரெசா டலைனிக் ஈரான் இன்னும் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை. ஆரம்பத்திலேயே அவற்றை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 12 நாட்கள் போரின் போது ஆரம்பத்தில் ஈரானின் ஏவுகணைகளை 90% வரை தடுத்த இஸ்ரேலில் நாட்கள் செல்ல செல்ல தடுக்க முடியாமல் திணறியதோடு போரின் 10வது நாளில் ஈரானின் ஏவுகணைகள் 90% வரை நேரடியாக இஸ்ரேலின் இலக்கை தாக்கியது அம்பலமானது. இதன் காரணமாக 12வது நாளில் அமெரிக்கா அவசரமாக போர் நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்தது. அதே நிலை தற்போதும் ஏற்படலாம் என்று கணிக்கப்படுகின்றது.